அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது கருத்துக்களால் களமாடும் ரத்தம் சிந்தாப்பூர் சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வில் அரசியல் அதிதியாக வருகை தந்திருப்பவர் மூத்த அரசியல்வாதி, முன்னாள் அமைச்சராக பல பதவிகளில் துறைகளில் பதவி வகித்தவர், வடக்கு கிழக்கு அரசியலுடன் நேரடி தொடர்பு கொண்டவர். அவர்தான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்லை. எங்கள் அன்பின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்தமைக்கு முதற்கண் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது கடந்த காலங்களில் பல துறைகளில் பல பதவி நிலை வகித்தவர் நீங்கள். தற்போதைய இந்த அரசாங்கத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கடந்த கால ஆட்சியாளர்களை பற்றி பல வகையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தவர். அதே நேரத்தில் கடந்த கால அரசாங்கங்களுடைய செயல்பாடுகளையும் காரசாரமாக விமர்சித்து வந்தவர். அதை விட இன்னும் பல வாக்குறுதிகளை முன்வைத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை அந்த வாக்குறுதிகளை அவைகளால் நிறைவேற்ற முடியவில்லை. இருந்தாலும் நாங்கள் அவசரப்பட வேணும் என்றல்ல, அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது நாட்டை மீண்டும் ஒரு முறை இந்த பேரிடர் தாக்கி இருக்கின்றது. இந்த நேரத்தில் இப்பொழுது இந்த அரசாங்கம் கையாளும் விதம் எவ்வாறு இருக்கின்றது? ஒருவேளை இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தால் இவர்களின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும்? உங்களுடைய கேள்வியிலேயே அதற்கான பதில் என்னவாக இருக்க முடியும் என்றதை வெளிப்படுத்தி இருந்தாலும், எதிர்கட்சியில் இருக்கையில் அவர்கள் ஒரு எதிரி கட்சியாகத்தான் நடந்தவர்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அவர்கள் பல விடயங்களை பல கோஷங்களை அல்லது தீர்வுகளுக்கான பல திட்டங்களை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் அது நடைமுறை சாத்தியமற்றது. உதாரணத்துக்கு IMF, அதாவது சர்வதேச நாணய நிதியம், அந்த சர்வதேச நாணய நிதியம் அது ஒரு அடிமத்தனமான ஒப்பந்தம். அப்போ கடந்த கால அரசாங்கம் அது செய்தது தவறு என்று சொல்லி விமர்சித்திருந்தார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த ஒப்பந்தத்தை கிழித்தறிவதாக சொல்லியிருந்தார்கள். அப்போ நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த ஒப்பந்தத்திற்கூடாக பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை தூக்கி நிமிர்த்துகின்ற முயற்சிகளில் மாத்திரமல்ல, அதை நடைமுறையில் அந்த சாதகங்களை வெளிப்படுத்தி இருந்த நேரத்தில் எதிர்கட்சியில் இருந்தவர்கள் சொன்னார்கள், தாங்கள் கிழித்தறிவோம் என்று சொன்னவர்கள் பிறகு ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை கூடாக மாற்றி அமைப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு எழுத்தை கூட மாற்றாமல் அதை தொடர்கின்றார்கள். இதுதான் யதார்த்தம். அந்த வகையில் இந்த நீங்கள் சொன்ன இந்த இயற்கை அழிவு, அதிகளவான மழை, அணைகள் குளங்கள் பெருக்கெடுத்ததனூடாக பாரிய அழிவுகளை எங்களுடைய மக்கள் நாடு சந்தித்திருக்கின்றது. அப்போ அந்த அவர்கள் எடுத்த முன்முயற்சிகள் போதாதென்ற விமர்சனங்கள் பரவலாக இருந்தாலும், ஜனாதிபதி அனுரா அவர்கள் அந்த பேர் அவலத்திலிருந்து மக்கள்
நாடு வெளிவரக்கூடிய வகையில் பல கவர்ச்சியான திட்டங்களை கருத்துக்களை முன்வைத்து வந்திருக்கின்றார்கள். நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவையும் கடந்த காலங்கள் போல நீறுபூத்த நெருப்பாக இருக்குமா, அல்லது அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவசரப்பட்டு நாங்கள் எந்த முடிவுக்கும் போகக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். ஓகே, இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த நாட்டை மற்றுமொரு பேரழிவிலிருந்து கடந்து வந்த ஒரு அனுபவம் ஒன்று இருக்கின்றது. அதுதான் நீண்ட காலமாக என்னுடைய அந்த இனப்பிரச்சனை தொடர்பாக தாங்கள் வடக்கு கிழக்கு அரசியலுடன் அந்த போராட்டங்களுடன் நேரடி தொடர்பு கொண்ட ஒரு நபர். இந்த வகையில் தமிழர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக இந்த அரசாங்கம் தீர்வுகளை முன்வைக்குமா? நீங்கள் வழிமொழிகின்ற தீர்வு திட்டங்கள் ஏதுவாக இருக்கின்றது இனி வரும் காலங்களில்? நான் இலங்கை இந்திய ஒப்பந்த காலகட்டத்திலிருந்து எதை சொல்லி வந்தேனோ அதைத்தான் நான் இன்று சொல்லி வருகின்றேன், இல்லை சொல்ல விரும்புகின்றேன். புண்ணுக்கு வலியா மருந்துக்கு வலியா என்று கேட்டால், தமிழ் அரசியல் தேசியம் என்ற பேரில் மருந்துக்கு வலி என்ற ஒரு அரசியலைத்தான் முன்னெடுத்து வந்திருந்தவர். அப்போ நாங்கள் அன்றைக்கே இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி இருந்திருந்தால் நடைமுறையிலேயே நாங்கள் சுயநிர்ணய உரிமையை பெற்றிருக்கலாம் என்பதைத்தான் நான் அண்டையிலிருந்து இன்று வரை நான் சொல்லி வருகின்றேன். அது இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், இந்திய அரசாங்கமாக இருக்கலாம், சர்வதேச சமூகமாக இருக்கலாம். அவர்களெல்லாம் தங்களுடைய நலன்கள் அல்லது தங்களுடைய நிகழ்ச்சி நிரலில் தான் பிரச்சனைகளை பார்ப்பார்களே ஒழிய எங்களுடைய நலன்களில் இருந்து அல்ல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கள் என்று சொன்னால், இந்த யுத்தம் முடிந்து 15-16 வருடங்களுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் வந்திருந்தார். இலங்கைக்கு வந்திருக்க வேண்டும் எப்பயோ. சரி, காலங்கடந்தாவது வந்திருந்தாலும் அவர் எல்லாம் ரொம்ப அனுதாபத்தோடு பார்த்து விட்டு, என்ன இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களுடைய எதிர்பார்ப்புகள் சிந்தனைகள் எல்லாம் வேறுபட்டதாக இருந்தபடியினால், அவர்களுடைய எதிர்பார்ப்பும் வேறுபட்டதாக இருந்திருந்தாலும் அந்த ஆணையாளர் வெளிநாட்டுக்கு தன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்று விட்ட அறிக்கை இங்கு தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர் ஒரு தரப்பை மாத்திரம்தான் குறை சொல்லுவார், குற்றம் சொல்லுவார் அல்லது காரணமாக சுட்டி காட்டுவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர் தெளிவாக வெளிப்படையாக உறுதியாக சொல்லியிருக்கின்றார். அந்த நடந்து முடிந்த மனித உரிமை மீறல்கள் அல்ல யுத்த குற்றங்களுக்கு ஒரு தரப்பை மாத்திரம் குற்றம் சொல்ல முடியாது. அரச படைகள், மற்றது புலிகள், இவர்கள்தான் அதுக்கு பொறுப்பென்பதை அவர் வெளிப்படையாக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னது போல சர்வதேச சமூகத்துக்கென்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்குது. உண்மையாக சர்வதேச சமூகம் காலங்கடந்து இலங்கைக்கு வந்திருந்தாலும், அதாவது அந்த மனித உரிமை ஆணையாளர் காலங்கடந்து வந்திருந்தாலும், அவர் எங்களுடைய நாட்டை விட முன்னுரிமை எங்கே கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், பாலஸ்தீன மக்கள் காசாவுக்கும் போயிருக்க வேண்டும் என்று. அங்கே தினமும் அழிவுகள், இழப்புகள்
துன்பங்கள் துயரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அங்கேயும் போயிருக்க வேணும். ஆனால் இதுவரை அவர் அங்கே போகையில். சரி, இருந்தாலும் இங்கே அவர் வந்திருக்கின்றார். இதுதான் சர்வதேச சமூகம். அப்போ நீங்கள் இந்த ஆட்சியில் இந்த எங்களுடைய மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையை பற்றி நீங்கள் உங்களோட கேள்வியில் தொக்கி நிற்குது. நான் அன்றைக்கு சொன்ன பதிலை தான் நான் இன்றைக்கும் சொல்ல விரும்புகிறேன். அது இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், இந்திய அரசாங்கமாக இருக்கலாம், சர்வதேச சமூகமாக இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய நலன்களில் இருந்து கொண்டு தான் பிரச்சனையை பார்ப்பார்கள். நாங்கள் தமிழ் மக்களை, தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் தான் இந்த பிரச்சனையை சரியாக கையாள வேணும். அவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக இல்லாமல் மக்களுடைய பிரகிருதிகளாக இந்த பிரச்சனையை தங்களுடைய சுயலாப அரசியலுக்கு அணுகியதனுடைய நோக்கம்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமையை எதிர்கொள்ள வேண்டி இருக்குது. அப்போ இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு பொன்னான வாய்ப்பு. அது அன்றைக்கு முதல்ல புலிகள் அமைப்புக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காண்டி அதை தூக்கி அறிந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு நான் இல்லாத, அதாவது டக்ளஸ் சிவானந்தா இல்லாத EPRLF என்ற அமைப்புக்கு வரதராய பெருமாள் மற்றது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு அது கிடைத்திருந்தது. துரவசவசமாக அந்த வாய்ப்பை அவர்களும் சரியாக பயன்படுத்தவில்லை. அது தொடருது. அப்போ அன்றைக்கு நாங்கள் அதை பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு நிலைமை இப்படியாக இருந்திருக்காது. அதுக்கு பிறகு கூட பல வாய்ப்புகள் கிடைத்தது. சந்திரி அம்மையார் ஒரு அற்புதமான, அதாவது இனிமேல் நாங்கள் கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு தீர்வு திட்டத்தை, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை விட பல மடங்கு முன்னேற்றகரமான ஒரு ஒப்பந்தத்தை கூட அவர் முன்வைத்திருந்தார். ஆனால் அது தமிழ் தரப்பினர் சரியாக கையாண்டிருப்பார்களாக இருந்தால் அந்த திட்டம் அன்றைக்கு அது நிறைவேறி இருக்கும். இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு அது இன்னும் முன்னுக்கு, அதாவது உருண்டு வார வாகனத்துக்கு பின்னால் ஒரு கட்டையை வைக்கிற மாதிரி இந்த 13வது திருத்த சட்டம் இருந்தது. அப்போ சந்திரிகா அம்மையாருடைய அந்த திட்டத்தை நாங்கள் அன்றைக்கே ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் அது இன்னும் ஒரு முன்னோக்கிய நிலையில் அந்த அந்த கட்டம் இருந்திருக்கும். அதுபோல் ஒஸ்லோ இது ஜப்பானுடைய விசேட பிரதினுடைய என்று சொல்லி சர்வதேச நாடுகளெல்லாம் தனித்தனியாகவோ கூட்டாகவோ பல திட்டங்களை முன்வைத்திருந்தவ. ஆனால் துரவஷ்டவசமாக நாங்கள் அந்த தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய குறைகளைத்தான் நான் சொல்லுகின்றேன். சந்திரிகா அம்மையாருடைய அந்த அற்புதமான அந்த பொன்னான, இனிமேல் கனவுல கூட நாங்கள் காண முடியாத அந்த தீர்வு பொதி அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்தவர்கள். அவர் அதை எதிர்த்தார் என்று சொல்லி ஒரு அறியாமையான ஒரு குரல் தமிழருடைய தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. நான் அடிக்கடி சொல்வது என்னென்று சொன்னால், ஆளுங்கட்சி ஒரு விடயத்தை முன்வைக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி அதை எதிர்ப்பதும், அந்த எதிர்க்கட்சி நாளைக்கு ஆளுங்கட்சியாக வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக போய்க்கலாம், இது தொடர்வது. அப்போ இந்த சந்திரிகா அம்மையார் அந்த தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்ற பொழுது சந்திரிகா அம்மையார் என்னிடம் சொன்னார், டக்ளஸ் சம்பந்தன் தனக்கு உறுதி அளித்தவர், சம்பந்தன் அவர்கள் தனக்கு உறுதி அளித்தவர், தான் அந்த திட்டத்தை ஆதரிப்பதாக என்றெல்லாம் சொன்னார். நான் சொன்னேன், இல்லை, அவர்களை நம்ப வேண்டாம், அவர் அந்த உறுதியை நம்ப வேண்டாம், அதுக்கு எதிர்மறையாகத்தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று சொன்னார். அப்போ ரணில் விக்ரமசிங்கே என்ன பார்த்தார் என்று சொன்னால், நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை எதிர்க்கினோம், பிரபாகரன் அதை எதிர்க்கிறார்.
அப்போ ரணில் விக்ரமசிங்கே ஒரு கல்லில் 2 மாங்க அடித்து விட்டார். எதிர்க்கட்சி என்ற வகையில் அதை எதிர்க்க வேணும். அதே நேரத்தில் இங்கே பிரபாகரனும் சம்பந்தனும் அதை எதிர்க்கிறபடியினால் அவருக்கு இலகுவாக போச்சு. அவரும் அதை எதிர்த்து விட்டார். அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் அதை எரித்தும் காட்டியிருந்தார்கள். அப்போ என்னுடைய நிலப்பாடை நான் திருப்பி தொடர்ந்து என்ன சொல்கிறேன் என்றால், தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் பிரகிருதிகளாக இல்லாமல் பிரதிநிதிகளாக மக்கள் நலன் சார்ந்து அதை கையாண்டிருக்க வேணும். அதாவது புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியான்ற நிலையில் இருந்து அவர்கள் மாறி புண்ணுக்குத்தான் வெளி மருந்துக்கு அல்ல என்ற அரசியலை முன்னெடுத்திருந்திருந்தால் அவர்கள் எப்பயோ வந்து பிரச்சனையை தீர்ந்திருக்கலாம். இந்திய அரசுக்கு நான் வந்தேன். இந்திய அரசில் வடக்கு கிழக்கில் நான் இருக்கையில் என்னுடைய பிரதிநிதித்துவம் இல்லை. என்னுடைய பிரதிநிதித்துவம் இருந்திருக்குமா இருந்தால் நான் அதை வேறு வகையாக இந்த நிலைமையை முன்னெடுத்திருப்பேன். ஆனால் வடக்கு கிழக்கில் இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய அந்த ஆளுமை அல்லது அந்த அக்கறை அனுபவங்கள் வந்து அவர்களுக்கு இல்லை. தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பாக பல விடயங்கள். அதே நேரத்தில் அந்த ஆளுமை அந்த அக்கறை அந்த இருந்திருக்குமா இருந்தால் தனியாக அரசியல் உரிமை பிரச்சனை மாத்திரமல்ல, இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர முந்தி தமிழ் மக்கள் தொடர்பாக பல விடயங்களை முன்வைத்திருந்தவர், கவர்ச்சியான திட்டங்களை முன்வைச்சிருந்தவர். அதில் ஒன்றை கூட சரியாக நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது. நான் ஜனாதிபதி அனுராவை நான் கூட சொல்ல இல்லை. வடகிழக்கில் தமிழ் மக்களை, தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றி தான் நான் இதில் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புகிறேன். அதுபோல் தெரிவு செய்யப்பட்ட ஏனைய கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் அதை சரியாக கையாள இல்லை என்றதை என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு என்னுடைய கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்புரிமைகள் கிடைத்திருந்திருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு ஊடாக, என்ன உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு ஊடாக, சரிவிலைகளுக்கு அப்பால் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு ஊடாகத்தான் ஜனநாயக வழிமுறைக்கு வந்தவை. தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டிருக்கணும். அதுபோல் நானும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு ஊடாக தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் அதை சரியாக முன்னெடுத்திருப்பேன்ன்றது தான். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதது என்னுடைய துரதிர்ஷ்டமா அல்லது என்னுடைய மக்களுக்குரிய துரதிர்ஷ்டமான்றதை காலம் பதில் சொல்லும். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் டக்ளஸ் தர்மன் அவர்கள் இணைந்து பல விடயங்கள் இங்கே பரிமாறிக்கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்பொழுது ஆளும் அரசாங்கத்தை பற்றி சொல்லியிருந்தீர்கள். கடந்த காலங்களில் கூட நீங்கள் பல அங்கம் வகிக்கின்ற அமைச்சு பதவியில் கூட இருந்தீர்கள். உங்களால் ஏன் தமிழ் தரப்புக்கு ஒரு தீர்வுகளை வலியுறுத்த முடியவில்லை அல்லது முன்வைக்க முடியவில்லை? இல்லை, அதாவது நான் நீண்ட காலமாக சொல்லி வருகின்ற ஒரு விடயம், எனக்கு போதிய வாக்குகளும் அந்த ஆசனங்களும் கிடைக்காதான். நாடாளுமன்றத்தில் இலக்கங்கள் முக்கியம். அப்போ இந்த விரலுக்கு தக்கின வீக்கம் என்பது போல எனக்கு கிடைச்ச வாக்குகளும் ஆசனங்களும் போதாது. உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்குமோ தெரியாது, 2012ஆம் ஆண்டு ராஜபக்ச அரசாங்கத்தில் நானும் அமைச்சராக இருந்த நான். அப்போ அந்த அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர், என்ற அவர்களுக்கு அன்றைக்கு 3-2 கூட இருந்தது, அந்த அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர் வந்து இந்த
இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13வது திருத்தச் சட்டத்தை இல்லாமல் பண்ணுவது அல்லது அதனுடைய அதிகாரங்களை இன்னும் குறைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர். அந்த வகையில் நாடாளுமன்றத்தில் ஒரு பிரேரணையை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தவர். அந்த வேளையில் நாங்கள் அன்றைய ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தோம். கிட்டத்தட்ட 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், கட்சி தலைவர்களாக இருந்தவர்கள், கட்சியினுடைய பிரதிநிதிகளாக பிரமுகர்களாக இருந்தவர்கள். அதாவது இதில் முதல் கையெழுத்து என்னுடைய கையெழுத்து டக்ளஸ் தேவானந்தா, 2வது கையெழுத்து ஆறுமுகன் தொண்டமான் அவர்களது கையெழுத்து, 3வது கையெழுத்து ரவுப் ஹக்கீம் அவர்களுடைய கையெழுத்து. அதுபோல் நாங்கள் ஒரு 50 பேருடைய கையெழுத்தை நாடாளுமன்றத்தில் பெற்று நாங்கள் அவருக்கு கொடுத்து நாங்கள், அதாவது நாடாளுமன்றத்தில் இது வருமாக இருந்தால் அந்த 13வது திருத்தச் சட்டத்தை இல்லாமல் பண்ணுகின்ற திட்டம் பிரேரணை அல்லது அதனுடைய அதிகாரத்தை மேலும் குறைப்பதற்கு கொண்டு வரப்படுமாக இருந்தால் நாங்கள் அதுக்கு 3-2 தரமாட்டோம் என்று சொல்லி. அப்போ இது சம்பந்தமாக பத்திரிகையாளர்கள் என்னட்ட கேட்டவர், தங்களுக்கும் அந்த 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 அறிக்கையை தர சொல்லி. நான் இப்போ உங்களுக்கும் நேராக காட்டினான், போன முறையும் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் நான் அதை கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் எனக்கு தேவை பலகாரமே ஒழிய சிலுசிலுப்பு அல்ல. அந்த வகையில் நான் நினைச்சதை நிறைவேற்றியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் மாத்திரமில்லை, அறியாமல் பலர் கேட்கிறது அல்லது உள்நோக்கத்தோடு கேட்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறீர்கள், அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள், ஏன் உங்களால் இதை செய்ய முடியவில்லை என்று சொல்லி. நான் அந்த முதல் கேள்வியிலே சொல்லியிருந்தேன், சந்திரிகா அம்மையார் அந்த அற்புதமான தீர்வு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது என்னிடம் சொன்னார், டக்ளஸ் சாம் என்றால் சம்பந்தன் அவர்கள் தனக்கு ஆதரவளிப்பதாக சொல்லியிருந்தார் என்று சொல்லி. அப்பொழுது நான் சொன்னேன், இல்லை, அதை நம்ப வேண்டாம், நீங்கள் அதை நம்பி கோட்டை விட வேண்டாம், அதுக்கேற்ற வகையில் தான் நீங்கள் இதை முன்னெடுக்க வேண்டும். என்றால் அந்த திட்டத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி EPDPயை பொறுத்த வகையிலையும் நாங்கள் கணிசமான பங்கு வகிச்சிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 19 பக்கத்தில் அந்த அறிக்கை கொடுத்திருந்தோம். ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன கொடுத்தவ, எப்படி கொடுத்தவை என்றெல்லாம் வரலாறு அதுக்கு பதில் சொல்லும். அப்போ நான் என்ன திரும்ப சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு போதிய வாக்குகளும் போதிய ஆசனங்களும், நான் 15-20 ஆசனங்கள் எல்லாம் எதிர்பார்க்கையில் எனக்கு ஒரு 4-5 ஆசனங்கள் இருக்குமாக இருந்தால் எங்களோட மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பல வகையான பிரச்சனைகள், நான் மூன்று ஆணாக்களை சொல்லுகின்ற நான். ஒன்று எங்களோட மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனை, 2வது எங்களோட மக்களுடைய அபிவிருத்தி, 3வது எங்களுடைய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள். இந்த 3 ஆணாக்கள் தலைப்புல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை முடிந்த அளவுக்கு நான் தீர்த்திருக்கின்றேன். இப்போ அரசியல் உரிமை என்று சொன்னால் அண்டையிலிருந்து நான் மாத்திரம், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மாத்திரம்தான் இந்த 13வது திருத்தச் சட்டம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13வது திருத்தச் சட்டம் தான் ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் என்று நான் அன்றைக்கு சொல்லி வந்தேன். அப்போ அன்றைக்கு இருந்த இயக்கம், அதில் அந்த இயக்கத்தின் மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயம் அல்ல உயிர் பயம் காரணமாக சக கட்சிகள் என்று சொல்லிக்கல தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், மற்ற கட்சிகள், இயக்கங்களாக இருந்த கட்சிகளாக மாறின இவைகள் எல்லாரும் அன்றைக்கு இருந்த இயக்கத்தின் மேல் இருக்கக்கூடிய உயிர் பயம், அரசியல் பயம் காரணமாக அந்த இயக்கத்தோடு சேர்ந்து போனவை.
அப்போ அந்த இயக்கம் அன்றைக்கு அதை எதிர்த்தது. இதை இந்த 13வது திருத்த சட்டத்தை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆக்களுக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆக்களும் அன்றைக்கு எதிர்த்தவை. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆக்கள் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கேக்கில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு சேர்ந்து நாட்டே பல சிக்கலுக்களை கொண்டு போனது. அது மாத்திரமல்ல, இந்த வடக்கு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்கு பிரிப்புக்கு தொடர்பாகவும் அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக. அது மாதிரி இந்த சுனாமி இருக்கக்கூடிய இயக்கம் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச வரணும் என்று சொல்லி முழு மூச்சாக செயல்பட்டார். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்களும் அன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கல மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தால் தான் இந்த யுத்தத்தை அவர் விரைவாக முடிப்பார், இல்லை இந்த யுத்தத்தை வெற்றி கொள்வார் என்று சொல்லி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள், அன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கல அவர்கள் சொன்ன விடயங்கள். அப்போ அன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்கமும் மஹிந்த ராஜபக்ச தான் ஆட்சிக்கு வரவேணுமன். அப்போ ரெண்டு தரப்பும் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வர வேணுமென்று விரும்பி இருந்தார்கள் வெவ்வேறு நோக்கங்களுக்காக. இயக்கம் விரும்பி இருந்தது, அதனுடைய நோக்கம் வேறு. ஜேவிபி விரும்பி இருந்தது, அவருடைய நோக்கம் வேறு. இயக்கம் ஏன் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பினார்கள்? அப்போ இயக்கம் என்ன யோசிச்சு என்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்கே வந்தால் அவர் சர்வதேச சமூகம் பேச்சுவார்த்தை என்றெல்லாம் சொல்லி தங்களை பலவீனப்படுத்தி போடுவார். மஹிந்த ராஜபக்ச வருவாராக இருந்தால் அவர் யுத்தத்தை முன்னெடுப்பார். தாங்கள் அவருக்கு ஒரு குட்டை போட்டு அவரை அடக்கி விட்டுடலாம், கீழே இருத்தி விட்டுடலாம் என்று சொல்லி இயக்கம் ஜோதிச்சது. ஆனால் அது மாறி நடந்திருக்கு. மஹிந்த ராஜபக்ச என்ன நினைச்சார், அவர் சொன்னார், நான் வந்த உடனே முதல்ல அந்த இயக்கத்தினுடைய தலைவரோடு தான் பேசுவேன் கணக்கு சொல்லி சந்திக்கிறேன். அவர் இறுதியில் யுத்தத்தை வெண்டது போல அல்ல யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது போல் அன்றைக்கு அவர் ஜோதிச்சிருக்கல. எனக்கு தெரியும் அவருடைய மனோநிலைமைகள். நான் தென்னிலங்கை ஆட்சியாளர்களோட அரசியல்வாதிகளோட என்னுடைய தேசிய நல்லிணக்கம் காரணமாக அவர்களை பற்றிய பரிச்சம் எல்லாம் இருந்தபடினால் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எனக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது அதுதான் அந்த இயக்கம் விரும்பி இருந்தது. ரணில் வந்தால் சர்வதேசம் நோர்வே ஜப்பான் அது இதெல்லாம் கொண்டு பேச்சுவார்த்தைக்கு தங்களை கொண்டு அழுத்தம் கொடுத்து தங்களை பலவீனப்படுத்தி விட்டுடுவார், அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தி விட்டுடுவார். மஹிந்த ராஜபக்ச வந்தால் சண்டித்தனம் காட்டுவார். அப்போ மஹிந்த ராஜபக்ச தான் கதைக்க வேணுமென்றதை தேர்தலில் சொல்லியிருந்தார். அது நேரத்தில் தனக்கு ஆதரவாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று பண கொடுக்கல் வாங்கல்களும் நடந்ததாக அரசல் புரசலாக கதைகள் எல்லாம் இருக்குது. அப்போ அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் இவர்கள் உங்களுக்கு தெரியும், நான் என்ன எப்படியாவது வரவிடக்கூடாது என்று சொல்லி பல முயற்சிகள் செய்து தடுக்க முடியாமல் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 22 பேரும் நான் ஒரு ஆளும் வந்துட்டேன். அப்போ இந்த நேரத்தில் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு சொன்னேன். நான் அதே போல் அந்த இயக்கத்தினுடைய தலைவருக்கு போகக்கூடிய வகையிலையும் வெவ்வேறு ஊடகங்களுக்கு கூட செய்தி, உதாரணத்துக்கு ருத்ரகுமாரன் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிறார். நானும் அவரும் ஒன்றாக படித்தனாங்கள். அவர் படிப்பு முடிகிறதுக்கு முன்பாக அவர் தன்னுடைய உயர் கல்விக்காக வெளிநாடு சென்று விட்டார். நான் இந்த போராட்டத்தின் மேலே மக்கள் மேலே இருந்த அந்த உணர்வு காரணமாக நானும் வெளிநாட்டுக்கு சென்ற நான் பயிற்சிக்கு, ஆயுத பயிற்சிக்காக
78ஆம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தேன். அது என்னுடைய மக்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த உணர்வு அதில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை காரணமாக. ஆனால் அவர் தன்னுடைய உயர் கல்விக்காக வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார். அப்போ அவரோட கூட நான் தொலைபேசியில் எடுத்து இந்த செய்தியை உங்களுடைய தலைவருக்கு சொல்லுங்க என்ற கதை கேட்கல. அவர் முதல் எதிர்பார்க்கையில் என்கிட்ட இருந்து தொலைபேசி அழைப்பு வருமென்று அவர் என்னோட தொடர்பு கொள்றதை விரும்பி இருக்கையில். ஏனென்றால் என்ற அந்த இது அவருடைய தலைவருக்கு போகுமா இருந்தால் தன்னுடைய பதவிக்கு அல்லது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வருமென்றதுக்காக தான் கதைக்கிறேன்னுட்டு லைனை வச்சிட்டார். இதுபோல் நான் கனவேற சொல்லலாம். இன்னும் இந்த பிபிசியில் இருக்கக்கூடிய ஆனந்தி என்று சொல்லி அவர், அல்லது இந்த விரிவுரையாளராக இருந்த எனக்கு அவருடைய பேருடன் வரையில் சிதம்பரநாதன் அப்படி பல பேர் எனக்கு எடுத்து கதைப்பினம், தொலைபேசியிலையும் நேரிலையும் கதைப்பினம். எனக்கு சொல்லுவினம், நீங்களும் பிரபாகரனும் ஒன்று சேர்ந்தால் பல விடயங்களை சாதிக்கலாம், ஏன் ஒன்று சேரக்கூடாதுன்ட்டு. அப்போ நான் அவியல்கிட்ட சொல்கிற விடயம் என்னென்றால், முதல் பிரபாகரன்ட்ட நீங்கள் சொல்லுங்க, என்னோட கதைக்கிறதுக்கு முதல் இந்த சகோதர படுகொலைகளை நிறுத்த சொல். அதுக்கு பிறகு பிரபாகரன் ஒரு குரலில் பேசுகிறதுக்கு தயாரென்றால் நான் அதை பற்றி யோசிக்கலாம்ன்ட்டு சொல்லி முதல்ல இந்த சகோதர படுகொலைகளை நிறுத்த வேணும் என்றதை நான் அண்டையிலேருந்து சொல்லி வந்தேன். அப்போ இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் உங்களுக்கு தெரியும், நான் 94ஆம் ஆண்டு தான் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் பங்கு பெற்றி இதுக்கு நான் நாடாளுமன்றம். அதுக்கு முதல் கிடைச்ச சந்தர்ப்பத்தில் நான் இந்தியாவில் இருந்தேன். நான் 89ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு. அப்போ எங்களுடைய தேசிய தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் என்னை இந்தியாவில் பார்த்தவர். மற்றது அவரோட கூட வந்திருந்தவர் சிவசிதம்பரம் அவர்கள். அப்போ அவர்கள் என்னோட கதைத்தது, தங்களுடைய பட்டியலில் என்னையும் சேர்த்துக்கொள்கிறதாக சொன்னவர்கள் எனக்கு. ஆனால் துரவசமாக அன்றைக்கு இருந்த இயக்க கட்சிகள் அந்த கூட்டுக்குள்ளே இருந்தபடியினால், அவர்கள் நான் பாரத விரும்பாதபடியினால் அவர்கள் அதை எதிர்த்திருந்தார்கள். இது எனக்கு தேசிய தலைவர் அப்பாப்புல அமுதலிங்கம் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு இந்தியாவினுடைய வெளிவார அமைச்சராக இருக்கின்றவர், மற்ற அதுக்கு முதல் அவருக்கு தலைவராக இருக்கின்ற இலங்கையினுடைய தூதுவராக இந்த டிக்சிட் அவர்கள் கூட நான் அவர்களை சந்தித்த நேரத்தில் அவர்களின் சொன்ன கதை, அப்பாப்புல அமுதலிங்கம் அவர்கள் என்னுடைய பெயரையும் முன்வைத்தவர்கள். ஆனால் இவர்கள் அதை நிராகரித்தபடியினால், அந்த கூட்டுக்கள் அவர் இருந்தபடியினால் அப்பாப்புல அமுதலிங்கம் அவர்களால் கொடுக்க முடியலை. அப்போ 94ஆம் ஆண்டு தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அந்த நேரத்தில் அந்த இயக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கூடாக பிரச்சனையை தீர்க்க முடியாது, அது துரோகத்தனம், அதில் ஈடுபட்டால் அவர்கள் துரோகிகளாக கருதப்பட்டு கொல்லப்படுவினம் என்றெல்லாம் சொல்லி அதற்கான முயற்சிகளெல்லாம் ஈடுபட்டவர். நான் அதை பற்றி அலட்டி கொள்ளவும் இல்லை, அதை பற்றி அக்கறை எடுக்கவும் இல்லை. காலகட்டத்தில் உங்களுக்கு பல பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ இந்த நேரத்தில் பிறகு 2004 முதல் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்த்தவர். பிறகு 2004ஆம் ஆண்டு அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை கட்டி நாடாளுமன்றத்துக்கு 22 பேர் வந்தவர். உங்களுக்கு தெரியும், ஏகப்பிரதித்துவம் என்று கூறி கள்ள ஓட்டு போட்டு எல்லாம் வந்தவர். கள்ள ஓட்டு அந்த சந்தர்ப்பம் இல்லை, அதான் கள்ள ஓட்டு போட்டிருக்கணும். ஏன் எங்களுடைய இன்றைக்கு நாடாளுமன்றம் உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் கூட சொல்லியிருக்கின்றார், தான் பேட்டி ஒன்றில் 51 71 கள்ளவாக்கு தான் தனியாக மாத்திரம் போட்டேன். நீங்கள் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு அமைச்சராக இல்லை. அப்போ என்னென்றால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சூழல் அன்றைக்கு அங்கே இருக்க இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தேர்தல் நடைமுறையில் எங்கே இருந்த என்றால் அரச கட்டுப்பாடு
அரச கட்டுப்பாட்டு பிரதேசங்கள்லையும் அதே நேரத்தில் எல்லையோரங்கள்லையும். அப்போ இது ஒரு வெளிப்படையாக அவர்கள் கள்ள ஓட்டு போட்டுன்றது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதரன் கூட தன்னுடைய பேட்டிகளில் அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். தேவையென்று நான் உங்களுக்கு இதில் எடுத்து காட்டலாம். அவர் மறக்க முடியாது என்ற இது வெளிப்படையாக போகிறது. நான் இன்றைக்கு நேற்றைக்கு மாத்திரம் இதை சொல்ல இல்லை, இதுக்கு முதலும் நான் சொல்லியிருக்கின்றேன். அப்போ அன்றைக்கு உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணம் அந்த ஆற்றுக்கு என்ன பேர், மாவிலாறு பிரச்சனையில் அன்றைக்கு இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் கிழக்கு மாகாணத்தை விடுவிச்சிட்டுது. அப்போ விடுவித்த பிறகு வடக்கு மாகாணத்தையும் விடுவிக்கிறதுக்கான ஏற்பாட்டில் அவர்கள் ஈடுபட்டிருந்தவர். அதற்கான தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தவர். அப்போ நான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு நாடாளுமன்றத்தில் தனிச்சும் கூட்டாகவும் சொன்ன நான், கிழக்கு மாகாணத்தை இலங்கை படைகள் விடுவிக்கின்ற நேரத்தில் அழிவுகள் குறைவாக இருக்கும். ஏனென்றால் புலிகளுக்கு ஓடுறதுக்கு இடம் இருந்தபடியினால் அழிவுகள் குறைவாக இருக்கும். ஆனால் வடக்கில் என்ன நடக்கும்ன்றா ஓடுறதுக்கு இடம் இல்லை. நான் அடிக்கடி உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு நாயை சும்மா விட்டு அடித்தா ஓடிடும், மூளைக்க விட்டு அடித்தால் அதுக்கு ஓடுறதுக்கு வழி இல்லை, திருப்பி கடிக்கிறதுக்கு தான் இது பண்ண பார்க்கும். அப்போ அதுமாரி வடக்கில் அரச படைகள் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரத்துக்கு முயற்சியில் ஈடுபடையக்கில் புலிகளுக்கு வேறு வழி இல்லை, ஓடுறதுக்கு வழி இல்லை, திருப்பி தாக்க வேணும். அப்போ முள்ளிவாய்க்கால் கிளிநொச்சியிலேருந்து முள்ளிவாய்க்கால் வரையில் ஓடக்கூடிய மாதிரி இடம் இருந்தது, அங்கால ஓடுறதுக்கு இடம் இல்லை. அப்போ திருப்பி தாக்க வேணும், அழிவுகள் கூடும். வாங்க மஹிந்த ராஜபக்சோட பேசுவோம். இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சனுடைய கை கிழக்கு மாகாணத்தை விடுவித்த பிறகு கை ஓங்கி இருக்குது. சிலவேளை நானும் உங்களோட சேர்ந்து வரையக்கில் அவருடைய மனதில் மாற்றங்களை கொண்டு வரலாம். வாங்க கதைப்போமெண்ட். இப்போ இன்றைக்கு நான் அந்த பேரை கூட சொல்லலாம், கஜேந்திரன் செல்வராசா. நான் நாடாளுமன்றத்தில் கதைக்கிற நேரத்தில் எல்லாம் அங்காலேருந்து பெரிய இந்த நாடாளுமன்ற புத்தகங்களை எல்லாம் அங்கேருந்து எனக்கு எதிராக எறிவேர் அங்கேருந்து. ஆனால் அது எனக்கு கிட்ட வராது, கொஞ்சம் அந்த முத்தத்தில் போய் விழும். இது நாடாளுமன்ற இதில் அப்படியெல்லாம் எதிர்த்தவர். அவரோடையும் நான் சொன்னேன், இது நடக்க போகுது. அதாவது இப்போ புலி தலைமைன்றது வேறு, நான் அதை வேறையாக தான் பார்க்குறேன். ஆனால் புலி உறுப்பினர்கள் என்கிற சமுதாயத்தை சேர்ந்த மக்களுடைய பிள்ளைகள். அப்போ அந்த இழப்பு, அந்த அழிவு என்கிற சமுதாயத்தை தான் பாதிக்கும். நான் அப்படித்தான் பார்க்குறேன். புலி உறுப்பினர்கள் வானத்தில் இருந்தோ வேறு கிரகத்தில் இருந்தோ அவர்கள் வரையில்லை, என்கிற மக்களுடைய பிள்ளைகள். அப்போ அந்த அழிவு என்கிற மக்களை என்னையும் தான் அதை தாக்கும். அப்படியே நான் அதை விரும்பி இருக்கே இல்லை. அப்படியே தான் பேசுவோம், இலங்கை அரசாங்கத்தோட கதைப்போம் என்று சொல்லி என்னால் முடிந்த முயற்சி பண்ணினான். ஆனால் அவர்கள் அதுக்கு தயாராக இருக்கே இல்லை. ஒருவேளை அவர்களுடைய மனதில் உள்ளுக்கு விருப்பம் இருந்தோ தெரியாது, பிரபாகரன் அழிய வேணும் அல்லது புலி அமைப்பு இல்லாமல் போக வேணும், அப்போ தான் தங்களோட அரசியலை முன்னெடுக்கலாம் என்ற எண்ணங்கள் அவருடைய மனதில் இருந்திருக்கலாம். அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுக்காண்டியும் பெறாமல் இருந்திருக்கலாம். அல்லது யோசிச்சிருக்கலாம், பிரபாகரனோட கதைச்சு பிரபாகரன் அதுக்கு இணங்க போகிறதில்லை, அந்த தேவையில்லாத பிரச்சனை என்னன்றதுக்காண்டி அவர்கள் மௌனமாக இருந்துட்டேன்னு. இந்த வெள்ளக்கொடி பிரச்சனையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினருக்கும் அதில் சம்பந்தம் இருக்குது. அது தொடர்பாக கொஞ்சம் விளக்கமான அதே நேரத்தில் இன்றும் அது பெரிய ஒரு காரசாரமான. அதே நேரத்தில் இந்த உண்மையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் விரும்பி இருந்தால் அல்லது அவர்கள் அன்றைக்கு முன்வந்திருந்தால் அந்த அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்களை தவிர்த்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லது எனக்கு ஒரு 4-5 உறுப்பினர்கள் என்னுடைய கட்சிக்கு இருந்திருந்தால், அப்போ எனக்கு முதல் 94ஆம் ஆண்டு இருக்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் 9 பேர். அந்த 9 பேருக்குள்ளால் நான் வெளிப்படுத்தின அரசியல் நடவடிக்கைகள் அல்லது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்த விதங்களால் தான்
அந்த இயக்கத்துக்கு ஏற்பட்ட அரசியல் பயம் காரணமாக தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினது. and அவர்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கே இல்லை, இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கே. அப்போ நான் அந்த என்னுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை மக்கள் நலன் சார்ந்து இந்த 3 ஆணாக்கள் என்று சொன்னதானே, அரசியல் உரிமை, அபிவிருத்தி, மக்களுடைய அன்றாட பிரச்சனை, இதில் நான் அதை செய்ய வழி கிடைக்க இபிடிபி மேலே என் மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயம் காரணமாகத்தான் அதை செய்தவன். அப்போ இதில் கிட்டடியில் கூட கஜேந்திரன் செல்வராஜாவும் கூட ஒரு தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருந்தார், டக்ளஸ் தேவானந்தாவை இபிடிபியையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை கொண்டு வரத்துக்கான முயற்சியில் பிரபாகரன் அந்த அவையிலெல்லாம் ஈடுபட்டவ. ஆனால் அவர் வரையில் நான் போகையில் எனக்கு தெரியுது இவர்கள் போகிற பாதை மக்களையும் அழித்து தங்களையும் அழிக்க போயினோம். இவர்கள் போகிற பாதை மக்களையும் அழித்து தங்களையும் அழிக்க போயினோம். அப்போ அந்த பாதையை மாற்ற வேணும். நான் 78ஆம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு பயிற்சிக்கு போன நேரத்தில் என்னுடைய அந்த நேரடியான அனுபவங்கள், அங்கே பல நாடுகளை சேர்ந்த பல இயக்கங்களை சேர்ந்த ஆட்களெல்லாம் பயிற்சிக்கு வந்தது. அப்போ எல்லாரோடையும் நான் கலந்துரையாடி அதை நேரடியாக பார்த்த அனுபவத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய போராட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று தான் நான் இலங்கைக்கு வந்தேன். அரசியல் நான் இலங்கைக்கு வந்தேன். ஆனால் என்னால் தூரவசமாக என்னால் மாற்ற முடியல. ஏன்னா இந்த போக்கு அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்களைத்தான் தரும். தனியாக பிரபாகரனுடைய இறப்பு மாத்திரமல்ல, பிரபாகரனுடைய இயக்கத்தில் விரும்பியோ விரும்பாமலோ மக்களுக்காக போராடி அழிந்தவர்களும் எங்களுடைய மக்கள்லாம், எங்களுடைய பிள்ளைகள்லாம். அது எங்களுக்கு தான் அந்த பாதிப்பு. அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். அப்போ அப்படியே தடுக்க வேணும் என்றது தான். அதுக்காண்டி தான் நான் பல செய்திகளை பல இதுகளை சொல்லியும் அவர்கள் அதை கேட்க இல்லை. ஆனால் அதே நேரத்தில் என் மேலே எனக்கு செய்தி கொடுக்குறது சேர்ந்து என்ன தன்னுடைய இயக்கத்தில் சேர சொல்லி நான் சொல்கிறேன், முதல் சகோதர படுகொலையில் நிறுத்த சொல்லி ஒரு குரலில் பேச வர வேணும். எங்களோட போராட்ட முறையை மாற்றி அமைக்க வேணும். அதுக்கப்புறம் கடைசியாக நான் 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போய் 90ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு மாற்று கொள்கை, மாற்று வேலை திட்டம், தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் தேசிய நல்லிணக்கம், இது கூட தான் பிரச்சனையை தீர்க்கலாமன். ஆனால் துரவசமாக அந்த ஹிட்லரை பற்றி நான் அடிக்கடி சொல்கிறது, அதை தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். ஒரு சொல்லி போட்டு ஹிட்லரை பற்றி என்ன அது முக்கியம். நீங்கள் அப்போது ஒரு கேள்வி கேட்ட நீங்கள் அந்த இந்திய இளம் சமுதாயம் ஏன் ஒரு வேறு சிந்தனையில் இருக்கணும் என்று சொல்லி, அதுக்கு காரணம் இந்த இயக்கம் அல்லது இந்த தமிழ் மக்களை பின்னத்துவப்படுத்துகிற பிரதிநிதிகளுடைய செயல்பாடுகள்லாம் அதுக்கு காரணம். அப்போ இந்த ஹிட்லருடைய ஒரு கொள்கை அதாவது ஒரு பொய்யை திருப்பி சொன்னால், கோயபால்ஸ் என்று சொல்லி திருப்பி சொன்னால் அது உண்மையாக பார்க்கப்படும். அப்போ இபிடிபி ஒரு அற்புதமான நடைமுறை சாத்தியமான வேலை திட்டத்தை, கொள்கையை வேலை திட்டத்தை முன்வச்சிருக்கேக்க மக்கள் அவைகளை நோக்கி நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அணிதிரண்டு போய்க்கல அது அந்த இயக்கத்துக்கு பயம் வந்துட்டு. அதால் தான் ஒரு பக்கம் என்னோட பேச்சுவார்த்தை கண்டு ஆக்கள் அனுப்புறது, இன்னொரு பக்கம் என் மேலே சேறு பூசுறது, அது கூடாக என்ன கொல்றதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறது. என்னோடு இருக்கக்கூடிய பலர் அற்புதமான பல மக்கள் நலன் சார்ந்தவர்களை கொண்டது. உதாரணத்துக்கு அந்த தினமுரசு ஆசிரியர் இருந்த அற்புதராஜா நடராஜா, மகேஸ்வரி வேலாயுதம், பால் நடராஜ ஐயர், பவான் சிவகுமார், ராசநாயகம், சிங்கம், வர்ணகுல சிங்கம் என்று பல பேர். உங்களுக்கு உண்மையில் ஒரு யாழ்ப்பாண ஊடக சந்திப்பை பார்க்கும்போது அது விடுதலை புலிகள் கொள்ளவில்லை, உங்களுடைய கட்சி மீது தானே ஒரு நபர் ஒருவர் ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார். இல்லை, அதான் இது சம்பந்தமாக அப்போ இப்படி அடிக்கடி சொல்லினம் என்று சொல்லி போட்டு நான் இது சம்பந்தமாக
அந்த விண்ணன் பொன்னன் பொன்னியன் விண்ணன் பொன்னியன் போன்ற ஆக்கள் இப்படியான தேர்தல் வார நேரத்தில் தங்களோட சுயலாபத்துக்காக தங்களுடைய வியாபாரத்தை பாதுகாக்கிறதுக்காக அதை முன்னெடுக்கிறதுக்காக அதே நேரத்தில் காசு சம்பாதிக்கிறதுக்காக என் மேலே வந்து இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. அப்போ நான் ஜனாதிபதி அனுராவுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அதாவது கடிதம் எழுதியிருக்கிறேன். இது சிங்களத்தில் எழுதியிருக்கிறேன். அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்குது. அப்போ அதில் நான் சொல்லியிருக்கிறேன், இவர் சொன்ன விண்ணனண்டு கிட்டடியில் வச்ச பொன்னியனன்ட்டு சொல்லி அவர் ஒன்று வச்சிருந்தேன். சும்மா உதாரணத்துக்கு ஒன்று மூத்த அரசியல் உங்களை கட்சியை சேர்ந்த மூத்த ஒரு அப்படின்ட்டு இல்லாமல் இல்லை. நான் இங்கே வந்து பல பேர் அணிதிரட்டினேன். அந்த நேரத்தில் பல பேர் வந்திருப்பினோம். அந்த ஒரு ஆங்கில படம் முந்தி வந்து டர்ட்டி டசின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் தங்களுடைய அந்த நடவடிக்கைக்காண்டி சிறையில் போய் ஆக்களை தெரிவு செய்த மாதிரி நான் பரவலாக 90ஆம் ஆண்டு திரும்பி இலங்கைக்கு வரையில் பரவலாக ஆக்களை திரட்டினான். பல இயக்கங்களை சேர்ந்த ஆக்கள், அதில் புலிகள்லையும் இருந்திருப்பினோம், மற்ற சக விடுதலை இயக்கங்களையும் இருந்திருப்பினோம். பல பேரை நான் அணிதிரட்டினான். அதில் இந்த பொன்னியனண்டு ஒருவர். அவர் ஒன்று சொல்கிறார், மண்டதீவில் படையினர் 15-20 பேரை பிடிச்சி வச்சுருந்தவையெல்லாம் கைது செய்து. அப்போ நான் மண்டதீவுக்கு வந்த நேரத்தில் அவர்களை பார்க்க வேணுமென்று சொல்லி நான் பார்க்க போனான்ண்டும். அப்போ எனக்கு சிங்களம் தெரியாது என்ற வகையில் எனக்கு மொழிபெயர்ப்பாக வந்தேன்டும். நான் அவர்களை போய் பார்த்து இராணுவத்தோட காய்ச்சி 2 நிமிஷம் கூட இல்லை. திரும்பின உடனே சடப்படண்டு வெடிச்சத்தங்கள் கேட்டது. இராணுவம் அவர்களை கொண்டு அந்த பங்கருக்குள்ளே புதைச்சிட்டுது என்று சொல்லி வெளிப்படையாக ஒரு பேட்டி கொடுத்துருக்கின்றார். மாகாண சபை அடுத்ததாக தேர்தல் நடைபெற போவதாக சொல்லுகின்றார்கள். தேர்தல் நடந்தால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தனித்து போட்டியிடுமா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுமா? நான் இதுவரை தனித்து போட்டி போடுறதை தான் நான் செய்திருக்கிறேன். தொடர்ந்தும் நான் அதைத்தான் செய்ய இருக்கிறேன். அது அந்த சூழல் தான் தீர்மானிக்க வேணும். ஏனென்றால் இப்போ இன்றைக்கு தமிழருடைய தரப்பில் கஜேந்திரகுமாருடைய கட்சி ஒன்று தான் ஏதோ தாங்கள் மாகாண சபையில் நம்பிக்கையில் அப்படி இப்படின்லாம் சொல்லினோம். ஆனால் அவையால் தேர்தல் நடந்தால் போட்டி போடுறேன்ட்டு சொல்லினோம். 6ஆவது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதில் போட்டி போடுறதா சொல்லினோம். மற்ற எல்லாரும் வெளிப்படையாக சொல்லினோம், இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம், இந்த மாகாண சபை முறைமை தான் ஒரு சிறந்த ஆரம்பம் என்று நான் சொன்னது அவைகள் வழிமொழிஞ்சு ஒன்று. ஆனால் அந்த பலம் பொருந்தி அமைப்பு இன்று இறகுகள் சிறகுகள் பிடுங்கப்பட்டு ஒரு பலமிழந்த நிலைமையில் தான் இருக்கின்றது. இன்று பல வருடங்களுக்கு யுத்தத்துக்கு பிற்பாடு பழைய நிலைமைக்கு ஒரு வலுவிழந்த ஒரு அமைப்பு முறையை தான் நாங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சொல்கிறேன், மாகாண சபை முறையை கேட்டு. ஏனென்றால் மாகாண சபையில் இந்த வரலாற்றை பற்றி கதைக்க வலிக்கிட்டால் பிரேமதாச காலத்தில் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் கொடுக்கறதுக்கான சட்டங்களை தயார்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரதுக்கு பிரேமதாசா தயாராக இருந்தவர். அந்த நேரத்தில் புலிகளுக்கும் பிரேமதாசாவுக்கும் பேச்சுவார்த்தை. இது எனக்கு பிரேமதாசா சொன்ன கதை. நாங்கள் வரலாற்றை நிரூபிக்கலாம் உண்மையை. அப்போ புலிகள் அவர்கிட்ட சொன்னவர், நாங்களான இப்போ உங்களோட கதைக்கிறோம், இந்த இதை கொண்டு வர வேண்டாம் நாடாளுமன்றம், நாங்கள் பிறகு வந்து அதை பற்றி பார்க்கலாமன்ட்டு. அதால் தான் எங்களுக்கு இந்த போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் இல்லாமல் போனது. அப்புறம் மாறி வந்த அரசாங்கங்கள் அதை ஒதுக்கி வச்சிட்டுது. ஆனால் அன்றைக்கு பிரேமதாசனுடைய ஆட்சியில் அவர் அதை கொண்டு வரத்துக்கான தயாரிப்பு இதை கனவே மறந்து போயிருக்கலாம் அல்லது மறைக்கப்பட்டிருக்கலாம். இதான் அப்படி கணக்கை நான் சொல்லலாம். அப்படி என்ன சொல்ல வாரென்றால், முதல் ஒன்றில் நாங்கள் ஆரம்பிப்போம். நாங்கள் இப்போ நீந்த கற்றுக்கொள்ள வேணும் என்று சொன்னால் நாங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கினா தான் நீந்த கற்றுக்கொள்ளலாம். இப்போ ஏன்னா கற்குவியலுக்கு மேலே
மணல் கும்பிக்கு மேலே நீந்த கற்றுக்கொள்ள வலிக்கிட்ட என்ன நடக்கும்? உடம்பெல்லாம் புண்ணாக போயிடும். முதல்ல நாங்கள் இதில் ஆரம்பிப்போம். இது இன்றைக்கு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. எங்களோட அரசியல் ஜாப்பில் இருக்குது. விளங்குது. இப்போ புதுசாக ஒன்று வர வேணும் என்றால் நாடாளுமன்றத்தில் 3-2க்கு போக வேணும். சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேணும். அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. இப்பொழுது இந்த மாறி மாறி என்ன அரசாங்கம் வந்தாலும் இங்கே ஒரு பெருந்தேசியவாத நிகழ்ச்சிகள் ஒன்று இருக்கின்றது. இதை கடந்து தமிழர் தரப்புக்கான தீர்வு என்ன சொல்கிறேன்டால், அதான் ஆரம்பத்திலேருந்து நான் திருப்பி என்ன சொல்கிறேன்டால், இலங்கை அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ சர்வதேச சமூகமோ தங்களுடைய நலன்களில் இருந்தோண்டான் பிரச்சனையை பார்ப்பினோம். நாங்கள்லாம் எங்களோட நலன்கள் அதுக்குள்ளே கொண்டே பொருத்த வேணும். நாங்கள் என்ன எங்கட ஆக்கள் என்ன சொல்லினோம், தமிழ் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுற ஆக்கள் என்ன, அது வன்முறை பிரதிநிதிகளாக இருக்கலாம், அல்ல நாடாளுமன்ற பிரதிநிதிகளாக இருக்கலாம். என்ன சொல்லினோம், புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியா என்றால் மருந்துக்கு வெளி என்றதான் அவைகள் முன்னெடுக்கணும். நான் சொல்கிறேன் புண்ணுக்கு தான் வெளி. அப்போ அதுக்கு தான் நாங்கள் இது பண்ண வேணும். அப்போ நாங்களான அதை முன்னெடுக்க வேணும். எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைச்சது தானே. அந்த சந்தர்ப்பங்களை இலங்கை அரசாங்கம் அங்கே இது கொடுத்தது, இது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் சந்திரியா ஒரு அற்புதமான திருத்தத்தை கொண்டது, சுனாமி பொது கட்டமைப்பு எல்லாம் கொண்டது தானே. அது யாரும் இல்லாம பண்ணினார். நாங்களும் அதை சரியாக தமிழ் தரப்பினர் சரியாக பயன்படுத்தலை. தமிழ் தரப்பினர் என்ன புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியா என்றால் மருந்துக்கு வெளியென்று சொல்லிக்கொண்டு அரசியல் நடத்தினார். அதை மக்கள் உணர வேணும். நான் நினைக்கிறேன் வரும் சந்தர்ப்பங்களில் மக்கள் உணர்ந்து சரியான ஆக்களை தெரிவு செய்யணும் என்று நம்புகிறேன். நன்றி. தொடர்ந்து பல விடயங்கள் பேச வழிகிட்டால் உங்களோட பேச வேண்டும். வரலாற்றுக்கு பின்னோக்கி கூட நாங்கள் ஆய்வுகளுக்கு உட்படுத்தலாம். ஆயுத போராட்ட காலம் முதல் அகிம்சை மற்றும் அரசியல் பயணங்கள் தொடர்பாக உங்களுடைய வேலை பழுக்களுக்கு மத்தியில் இங்கே வரையை தந்து கருத்துக்களை கூறியமைக்கு நன்றி. வணக்கம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆதவன் தொலைக்காட்சிக்கும் மற்றது எல்ரோய் என்னவா இருக்கிறீர்கள் நீங்கள், இந்த சமர்க்களம் நிகழ்ச்சியினுடைய சமர்க்களம் நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் மற்றது தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் இன்னொருத்தர் வந்திருந்தார். சரி, கணேசா. சரி, எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இது மக்களை சென்றடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நன்றி, வணக்கம். நன்றி. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், மூத்த அரசியல்வாதி, வடக்கு கிழக்கு அரசியலுடன் நீண்ட காலமாக தொடர்புடைய டாக்டர் தேவானந்தா அவர்கள் இங்கே வந்து பல விடயங்களை இங்கே பரிமாறிக்கொண்டார். பல விடயங்கள் அரசியல் தொடர்பாக புதிய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் கூட நாங்கள் இங்கே விவாதிக்கப்பட்டது. எனவே இன்றைய நிகழ்வாயிலாக பல விடயங்கள் அறிந்திருப்பீர்கள். மற்றொரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் மற்றொரு அரசியல் அதிதியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எல்ரோய் அமுல்தாஸ். வணக்கம்.